ஓரளவுக்கு கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இனி கவர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது என் மண்டையில சம்மட்டி அடி விழுற மாதிரி. ஆமா, சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த சொல் தான், இந்த முகம் தான். அடங்கொம்மால அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு முதல்ல கேட்டாங்க. இப்போ அடங்கொம்மால சொல்ற அதை பத்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நண்பர்கள் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சொல்லலாம் நல்லா இருக்காது. இந்த அடங்கொம்மால அப்படிங்கிறது வசவு சொல் கிடையாது, இழிந்த சொல்லே கிடையாது. அடங்கொம்மால அப்படின்றதுக்கான அழகான அர்த்தம் என்னன்னா, அட உங்க அம்மாவை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லை போட்டு நிரப்புறீங்க அப்படின்றத வச்சுதான் அது இழி சொல்லா நல்ல சொல்லான்றது மாறும். அட உங்க அம்மாவை பாதம் தொட்டு வணங்குகிறேன், அட உங்க அம்மாவை நானும் தொழுகிறேன், அட உங்க அம்மா மீது நானும் பாசம் வைக்கிறேன் அப்படின்னு போட்டு நிரப்பிக்கலாம். இல்லைன்னா வேற மாதிரி நீங்க திட்டுறதுக்கான சொல்லை போட்டு நிரப்பலாம். இந்த சொல்ல என்னன்னா, இப்போ சுருங்க சொல்லி விளங்க சொல்லும் அந்த சொற்கள் இருக்குல்லையே, அந்த வரிசையில வந்துருச்சு. அடங்க ஒம்மால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நிரப்போம் அப்படிங்கறத நீயே புரிஞ்சுக்கோ, நான் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அடங்க ஒம்மாலும் சொல்லி முடிக்கிறாங்க. இது எப்படியோ வசவு சொல் வரிசையில வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது திருத்த முடியாது, அதனால சொல்வதை நிறுத்துவோம்.